அவதூறு வழக்கு தொடர்பான அண்ணாமலையின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் வழக்கை கீழமை நீதிமன்றம் சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பேசு தமிழா பேசு என்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்கத்தோடு தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மிஷினரிகளின் துணையோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாகத்தான் சேலத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான பியூஷ் மனுஷ் அண்ணாமலைக்கு எதிராக சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அந்த தனிநபர் புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அவர் ஒரு குற்றவியல் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதுல இரு மதத்தினரிடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்யான தகவலை பரப்பும் அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. இந்த சம்மனை தான் ரத்து செய்ய வேண்டும், நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும், வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், வழக்கை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இடையில இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை என்பது நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்போது இந்த வழக்குல புகார்தாரான பியூஷ் மனு சார்பில் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் ஆஜராகி அந்த வாதங்களை முன்வைத்தார். அண்ணாமலை மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றும் அவருடைய பேச்சு என்பது ஒரு வெறுப்புணர்வை தூண்டும் வகையில பேசியிருப்பதாகவும் அந்த வெறுப்புணர்வு பேச்சு என்பது ஒரு உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆனால் பின்விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தும் என்றும், எனவே அவர் மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று கடுமையாக வாதத்தை முன்வைத்தார், எதிர்ப்பும் தெரிவித்தார். அந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கு அந்த தீர்ப்புல அந்த அண்ணாமலை மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துவிட்டார். அண்ணாமலையோட கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டு விட்டது. இதையடுத்து அவர் அண்ணாமலைக்கு மீதான அந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர் தீர்ப்பளித்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.